பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் நம் மத்தியிலே பேசுவாராக. ஒரு வசனத்தை வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். வசனம் உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். ஆண்டவரே, சிலுவைக்கு அருகிலே மறைத்துக் கொள்ளும். பிள்ளைகளோடு நீர் பேசும், தடைகளை உடைத்து போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இதிலே புத்தியுள்ள ஆராதனை என்ன என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை. நம்ம இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒன்றாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? 12:1 வாசிகள். நம்மை அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம என்ன செய்ய வேண்டுமா? நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய ஆராதனை. அதுதான் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? ஜீவனுள்ள பலியாக, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஜீவ பலி என்று சொன்னால் என்ன? நம்ம எப்போவும் என்ன செய்யணுமாம்? நம்முடைய உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நாம் ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துகிறோமா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லா காரியத்திற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எல்லா காரியத்திற்காகவும் நம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேனே, யோபு சொன்னான். என்ன சொன்னான்? எல்லாவற்றுக்கும் அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், ஸ்தோத்தரித்தானே தவிர அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்மை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய தகுதி. என்னவென்று சொன்னால் நம்ம எல்லா காரியத்திற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2 முதல் வசனங்களை வாசித்து பாருங்கள். எபேசியர். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்ததை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி ஜீவ பலி என்று சொன்னால் என்ன? ஜீவ பலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த அன்பு இருக்கிறதா? ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கிறதா?
Praise the Lord. இதை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அன்பு முக்கியம். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளிலே சொல்லும் பொழுது முதலில் என்ன சொல்லுகிறது? அன்பு. இந்த அன்பு நமக்கு வேண்டும். அதுதான் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பது. அன்பிலே நடக்க வேண்டும். இரண்டாவது அடுத்த வாசிங்க. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலா நீ எடுக்க கூடாது. ஹல்லேலூயா. பொருளாசையே ஒரு வேசித்தனம் தான். ஹல்லேலூயா. அதனால இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை. அதுதான் பொருளாசை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பொருளாசை இருந்தா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியாது, ஜீவ பலியாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது பொருளாசையை விட்டுவிட வேண்டும். அடுத்து வாசிங்க. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், இவைகள் எல்லாம் தகாதவைகள். இவைகள் நம்முடைய வாழ்வில் இருந்தா வம்பு, வழக்கு, சண்டை போடுகிற அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வம்பும் புத்தியீனமான காரியங்கள். சிலர் புத்தியீனமாக ஏதாவது பேசி விடுவார்கள். அந்த புத்தியீனமான காரியங்கள் நம்மள இருந்தா நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. வம்பும் புத்தியீனமான காரியங்கள். அடுத்து பரியாசம். நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது? பரியாசம் பண்ணக்கூடாது. அது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு அது உகந்தது அல்ல. வேதம் நம்மை புத்தியுள்ள ஆராதனை செய்ய சொல்லுகிறார் ஆண்டவர். ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? பரியாசம் பண்றது. அடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரம் செய்தல் தான் புத்தியுள்ள ஆராதனை. அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், எல்லா காரியங்களுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதுதான் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பார்வையில ஒரு புத்தியுள்ள ஆராதனை. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறேன் என்று சொன்னால் அது நடக்கவே நடக்காது. வேதத்தின்படி ஹல்லேலூயா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா இந்த காரியங்களிலே உறுதியாயிருக்க வேண்டும். இவைகளின்படி வாழ்ந்தால்தான் பரலோகம் போக முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சும்மா வந்து ஒரு ஜெபம் நடத்தி கொண்டு போகிறவர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பாடுகிறோம் இல்ல, பலியாக காணிக்கையாக படைக்கிறேன் என்னை என்று சொல்லி பாடுகிறோம். ஆனால் நம்ம உண்மையிலேயே படைக்க வேண்டும். பலியாக படைத்து இந்த வம்பு தும்பு புத்தியீனமான காரியங்கள், ஏச்சு பேச்சு, சண்டை சச்சரவு, சூது வாது, இவைகளை பொய் பேசுதல், இவைகளை எல்லாம் விட்டு ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு நன்மையை உண்டு பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்மையை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. 5வது வசனம் சிஸ்டர் நீங்க அவரோட வாசிங்க. 5வது வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காரன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை விட அதிகமாக நம்ம எதை நேசித்தாலும் அது நமக்கு விக்கிரகம்தான். படிப்பையாக இருக்கலாம், அழகையாக இருக்கலாம், பணத்தையாக இருக்கலாம், எதுவாக இருந்தால்
ஆராதனை செய்கிறவர்கள் எங்க போக மாட்டார்களாம்? பரலோக ராஜ்யத்துல போக மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல போகும். அடுத்த 6வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோச போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. இந்த மேலே படித்த சம்பவங்களினால் உங்களை அமிழ்த்தி போடாதபடிக்கு நீங்க உலகத்துல வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வித காரியங்களை விட்டு விலகி கிறிஸ்துவுக்கு உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவருடைய ராஜ்யத்தில் அதை பிரவேசிக்க முடியும். அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையின் ஆராதனை. அதுதான், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஒன்று, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நம்ம மேல வாசிச்சல இந்த காரியங்களுக்கு எல்லாம் விட்டு விலகி வாழ வேண்டும். வாழ்ந்தால் நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் தருவார். இரண்டாவதாக வாசியுங்கள். அந்த ரோமர் 12:2 வாசியுங்கள். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த புத்தியுள்ள ஆராதனைன்னு சொன்ன என்ன? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. ஹல்லேலூயா. உலகத்து மனுஷன் வாழுகிறது போல ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை வாழக்கூடாது. அவன் சண்டை போடலாம், நம்ம போடக்கூடாது. அவன் கெட்ட வார்த்தை பேசலாம், நம்ம பேசக்கூடாது. அவன் பொய் சொல்லலாம், நீயும் நானும் பொய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்க கூடாது. இவைகள் ஹல்லேலூயா, இவைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓட வேண்டும். விலகி ஓட வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறதை நம்ம என்ன செய்யணும்? விட்டுவிட. நான் இந்த நம்ம வெளியே காண்கிற இந்த வேஷத்தை சொல்லவில்லை, இந்த ஆடை அலங்காரத்தை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்று சொன்னால் நம்ம கல்யாண வீட்டில் போனாலும் சரி, நான் சொல்லுவேன், கல்யாண வீட்டில் போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 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 ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவன் என்று வாழ வேண்டும். இன்றைக்குள்ள தலைமுறையிற்கு அன்பு இல்லை. இன்றைக்குள்ளவர்களுக்கு, பெற்றவர்களிடத்தில் பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை. எல்லாரையும் சொல்லவில்லை, உலகத்தில் உள்ள எல்லா மொத்தமா சொல்றேன். அன்பு இல்லை, ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை. யார் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே என்ன செய்வார்கள்? 2 வார்த்தை 3 வார்த்தை மற்ற உடனே பேசி விடுவார்கள். முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. ஏதாவது சொன்னா கூட சைலண்டா போய்விடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. தீவிரவாதிகள் மாதிரி ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உலக இச்சைகளுக்கு நேராக ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆதரிக்க வேண்டியவர்களை ஆதரிப்பதில்லை. நேற்றைக்கு கூட ஒரு பேப்பர்ல ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு பையன் தகப்பனை என்ன செய்தான்? அடிச்சே கொண்டு இருக்கான். அதையவனும் ஒருத்தன் செல்லில் வீடியோ எடுத்திருக்கான். பாருங்க, எவ்வளவு நல்லவன் பாருங்க. நேற்றைக்கு பேப்பர்ல, தினகரன் பேப்பர்ல கிடந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா உலகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. அன்பு இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. ஹல்லேலூயா. உலகத்திற்கும் அதன் ஆசைக்கும் இச்சைகளுக்கும் உலகத்து மக்கள் அடிமைப்பட்டு போகிறார்கள். ஆதரிக்க வேண்டியவர்களை ஆதரிப்பதில்லை. பரலோகத்தை குறித்த எண்ணம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. உலகத்துல தான் அநேக பிரசங்கம் பண்ண கூட ஆரம்பிச்சுட்டாங்க. பரலோகம் இல்லை, நரகம் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட மாறுபாடான பிரசங்கங்கள் கூட வருகிறது. எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரலோகம் போனுண்டா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. உலகத்துல யார் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லி கொண்டு போகட்டும்.
பரலோகத்தை குறித்த எண்ணம் இல்லை, நரகம் உண்டு என்றுள்ள நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஜெபம் இல்லை வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. அதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். நல்லா சீரியலை பார்த்துக்கிட்டு அப்படியே போய் என்ன செய்யறாங்க, தூங்கிடுறாங்க. பரலோகம் போக முடியாது. அதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. சீரியலை பார்த்து 12 மணி 1 மணி வரை பார்த்துட்டு போய் தூங்குறதல்ல. நீ ஜெபிக்கணும். ஜெபிக்கிற நேரத்தில் நீ ஜெபிக்காமல் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அழ வேண்டிய சூழ்நிலை வரும். ஹalleluya. ஒரு நாள் நீ அழ வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் ஜெபிக்கிற நேரத்தில் நீ ஜெபிக்கணும். ஜெபம் குறைஞ்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும். ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சுன்னா பிசாசு வந்து விடுவான். அதனால நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதுதான் பவுல், அதனால தான் பவுல் அழகாக சொன்னான், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஹalleluya. நம்மை எங்கே பார்த்தாலும் சொல்லணும், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லணும், ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லணும், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லணும், உலகத்து மனுஷனும் சொல்லணும். ஹalleluya. ஆண்டவர் சொல்லணும், என் பிள்ளை, என்னுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லணும். அதுக்காக நம்ம வாழ வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்க கூடாது. காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி சென்றிருக்கிற, என்ன சொல்லி சென்றார்? நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். சொன்னவர் உண்மையுள்ளவர், அவர் வருவார். ஹalleluya. அதனால அவருடைய ராஜ்யத்தில் போகணும்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த எந்த வேஷத்தையும் நம்ம தரிக்க கூடாது. உலகத்து மனிதன் பொய் சொல்லுவான், விக்கிரக ஆராதனை செய்வான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் செய்வான். ஆனா நீயும் நானும் செய்யக்கூடாது. காரணம், வேதம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தரிக்க கூடாது. ஹalleluya. சண்டைகள், வழக்குகள், சச்சரவுகள் நம்முடைய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஹalleluya, ஹalleluya. சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சம்பவத்தை சொல்றேன். அது கதையை என்ன வச்சுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் சொன்னது. ஹalleluya. என்னன்னு சொன்னா, ஒரு மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க வீட்டில். கணவன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான் கணவன். இப்போ மனைவியும் மாமியாரும் மருமகளும் வீட்டில் இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும். சண்டை வரும்போது மாறி மாறி என்ன செய்வாங்க, ஏதாவது சொல்லி சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்படியே நாட்கள் கொஞ்சம் போச்சு. ஒரு நாள் அவளுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த சகோதரிக்கு இன்னைக்கு மாதிரி இமெயிலு, தொலைபேசியில் இல்லாத காலத்தில் அவளுக்கு ஒரு லெட்டர் வந்தது. கணவனுடைய லெட்டர் இல்லையா? அப்போ அந்த காலத்தில் அந்த மனைவி கணவன் லெட்டர் போட்டால் அதை என்ன செய்வாங்க, எடுத்து அப்படியே யாருக்கும் காட்டாமல் மறைச்சு வச்சு படிப்பாங்க. அது ஒரு காலம். பேசலாம். அப்போது அந்த சகோதரி இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ரூமில் போய் கதவை பூட்டிட்டு தனியாக உட்காந்து படிக்கும் பொழுது அந்த கணவன் எழுதியிருந்தான், இன்னும் 20 நாட்களுக்குள் நான் திரும்பி ஊருக்கு வருவேன். சந்தோஷம் தானே? இப்போ பயங்கர சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு. அடுத்து எழுதியிருந்தான், நான் வரும் பொழுது சும்மா வரவில்லை, உனக்கும் ஒரு விசாவும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். நாம் 2 பேரும் திரும்பி ஒன்றாக பறந்து நம்முடைய இந்த வெளிநாட்டு வேலை செய்கிற நாட்டுக்கு நம்ம போகலாம் அப்படி என்று சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். உனக்கு விசா ரெடியா இருக்கு, நான் எடுத்துக்கொண்டு வரேன், நீ என்னோடு கூட வரப்போற. அப்போ இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அடுத்த நாள் ஆச்சு. மாமியார் வழக்கம் போல சண்டை போட்டாப்புல. சண்டை போட்ட உடனே சகோதரி நினைச்சா, இன்னும் 20 நாள் தான் ஹஸ்பண்ட் வரப்போறாரு, நான் விசா இருக்குது, நாங்க எங்க செய்ய போறோம், வெளிநாடு போக போறோம். அப்போ உங்ககிட்ட சண்டை வேண்டாம், சைலண்ட் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் மாமியார் பார்த்தா, என்னடா வாய் திறக்கவே இல்லையா? மறுபடியும் இதே போல சண்டை போடும் பொழுது ஓடி போய் இந்த லெட்டரை எடுத்து பார்த்தா, 20ல் ஒரு நாள் போச்சு, இல்ல 19 நாள் ஆச்சு. இன்னைக்கு 19 நாள் தான் என் கணவர் வருவாரு, எனக்கு விசா கொண்டு வருவாரு. நான் என்ன செய்வேன்,
போய்விடுவேன். இப்படியே சொல்லி சொல்லி அவள் அந்த சண்டை போடுவதே நிறுத்தி விட்டாள். காரணம் என்ன? அவளுடைய எண்ணம் மூச்சு எல்லாம் என் கணவர் வருவாரு, அவரோடு கூட நான் போவேன். அந்த எண்ணம் அவள் மனதுக்குள்ளே ஆழ்ந்து போய் இருந்ததுனால இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் பிரச்சனைகளை அவள் பெருசாக எடுக்கவில்லை. நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான் சொல்லி சென்றார். என்ன சொன்னார்? நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொண்டு செல்வேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தின் பாடுகள் உனக்கு கஷ்டமில்லை, இதெல்லாம் லாபமாக மாற்ற போகிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன், இந்த பாடுகள், இவ்வுலக பாடுகளை எல்லாம் என்ன செய்ய போறாராம்? லாபமாக மாற்ற போகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல என்ன செய்யக்கூடாது? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. ஹல்லேலூயா. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசியுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? எல்லா காரியத்திற்கும், எல்லா பாடுகள் எது வந்தாலும் நமக்கு பாடுகளை சகித்த ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாடுகளை சகித்தார். சரிதானே? அவர் அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? சகித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கஷ்டம் வரும் பொழுது என்ன செய்தோம்? முறுமுறுக்கிறோம். சரிதானே? ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கஷ்டம்? அப்படித்தானே முறுமுறுக்கிறோம். நீங்க நினைக்கலாம், எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், நான் உண்மை ஆராதிக்கிறேன், சிறு வயது முதல் உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக எல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே, அப்ப எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விட அடுத்து இன்னொருத்தனுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். சரிதானே? அதனால இந்த கஷ்டத்தை எல்லாம், நீங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்த இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கஷ்டங்களை சகித்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு நாள் உண்டு, அவர் மரித்து போனாலும் உயிர் தெழுகிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நினைவை நீங்கள், அந்த எண்ணம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, நம்ம இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களை என்ன செய்ய மாட்டோம்? பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். கஷ்டங்கள் சாரமில்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். காரணம் என்ன? கொஞ்ச நாள் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த பாடு அனுபவிக்கிற நம்ம எல்லாவற்றையும் சகிப்போம் என்று சொன்னால் நித்திய காலமாக அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவரோடு கூட வாழ முடியும். ஆமே, அதை நம்ம சகிப்போம் என்று சொன்னால் மிக பெரிய லாபம் நமக்கு கிடைக்கும். அதுதான் நித்திய ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிற பேரானந்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம வாஞ்சித்து ஓடுகிறோம். நம்முடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் சகிக்கணும், அவருடைய சித்தமும் செய்யணும். அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்தையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இது ஆண்டவருடைய சித்தம். ஊழியம் செய்வது அவருடைய சித்தம், ஜெபிப்பது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கஷ்டங்களை நம்ம சகிக்க வேண்டும், பாடுகளை சகிக்க வேண்டும், உபத்திரவங்களை சகிக்க வேண்டும். அவைகள் உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு ஓடிவிடக்கூடாது. ஓடினா
கிரீடம் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. பந்தய களத்திலே ஓடுகிறவன் என்ன செய்ய வேண்டும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் ஓடட்டும், ஆனால் நீ என்ன நினைக்கணும் தெரியுமா, நான் பெற்றுக்கொள்ளுவேன், நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். 1000 பேர் வேணாலும் ஓடட்டுங்க, எல்லாரும் ஓடட்டும், ஆனா நம்ம நினைக்கணும் நான் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா ஓடி அதுல ஜெயிக்கணும். கடைசி வர ஓடி ஜெயிக்கிறவனுக்குத்தான் அந்த கிரீடம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை எல்லாம் நம்ம சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேரானந்தத்தை நினைக்கும் பொழுது, அந்த சந்தோஷமான நேரத்தை நினைக்கும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் என்ன இல்லை, சாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் பேரானந்தம். அதுதான் தினகரன் ஐயா அப்படி ஒரு பாடலை பாடினாருன்னா, ஜீவ கிரீடம் சூடும் வேளை, ஜீவ கிரீடம் சூடும் வேளை என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்து நிமித்தம் அவருடைய சமூகத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம், ஒரு சோர்வு உன்னை பிடித்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சோர்வை மாற்ற என்னுடைய ஆண்டவரால் முடியும். அவரை நோக்கியதை பார்ப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய எல்லா சோர்வுகளையும் மாற்றி உனக்கு ஒரு புதிய கிருபை, புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை கொடுத்து உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உன்னுடைய சோர்வுகளை எல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போக கூடாது. ஆமென். காரணம் என்ன, ஜீவ கிரீடம் நமக்கு சூடணும். அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். ஆமே. அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆனந்த சகிப்பு தன்மைகள் இவைகள் எல்லாம் பாடுகளிலே பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால், பாடுகளின் மூலம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணும், ஜெபம் வேணும், ஜெபம் வேணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் தான் முதுகெலும்பு. ஜெபிக்கணும். வீட்டில் நீங்க ஜெபிக்கணும், தனியாக ஜெபிக்கணும், விளங்கால் படி போட்டு ஜெபிக்கணும். வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு, பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், அதை பாருங்க. ஜெபிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனா ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. அப்படித்தானே? கட்டிலில் போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இயேசுவே எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரி நான் படுத்துக்கிறேன், அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாங்க. ஹல்லேலூயா. செல்லாது 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 செல்லாது, தேவைகள் சந்திக்கப்படாது. ஆமென். துக்கம் மாறாது. நீ ஜெபிக்கணும். நீ ஜெபித்தா நமக்கு ஜெபம் நமக்கு என்ன தரும், ஆறுதல் தரும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்தீங்கன்னா துன்பங்கள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நமக்கு ஆறுதல் தரும். ஜெபம் பாதை இல்லாதவனுக்கு பாதையை காட்டும். நீ செல்ல வேண்டிய வழியை ஜெபம் காட்டும். ஜெபம் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரும். இப்பவே நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல எதிர்காலத்தை தாருன்னு சொல்லி கனவு காண்பதை விட நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். நல்ல வாழ்க்கையை தாரும், நல்ல அமைதலான வாழ்க்கையை தாரும், சந்தோஷமான வாழ்க்கையை நேரங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் நல்ல அமைதலான நல்ல எதிர்காலத்தை தரும். ஜெபம் பலவீனத்துல பலன் தரும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பலவீனத்துல பலன் தரும். நம்ம ஜெபித்தீங்கன்னு சொன்னா வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஜெபம் தோல்வியை ஜெயமாக மாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் என்ன செய்யும், தோல்வியை ஜெயமாக மாற்றும். அதுக்குத்தான் ஜெபிக்கணும், அதுக்குத்தான் ஜெபம் வேண்டும் என்று சொன்னது. அதுதான் ஆண்டவர் இயேசுவே சொன்னார், 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஹல்லேலூயா. ஜெபத்திலே நீங்கள் விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னு சொன்னா எல்லா தடைகளும் மாறி எல்லா நன்மைகளையும் பெற முடியும். ஹல்லேலூயா. ஜெபத்தினால் அது முடியும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது எல்லாம் ஜெபித்துத்தான் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். சரிதானே? பெற்றார்கள். ஜெபம், துதி. எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. அங்கே செல்வதற்கு வழி இல்லை. சரிதானே? எரிகோ கோட்டை. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்து துதித்தார்கள். துதித்த பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த எரிகோ கோட்டை என்ன செய்தது? இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு இன்னொரு உற்சாகத்தை கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் அதிக நேரம் நான் உம்முடைய பாதத்தில் இருந்து ஜெபிப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய எந்த எரிகோவை போன்ற மதில்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு கடனாக இருந்தாலும் சரி, அது ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, அது ஒரு உபத்திரவமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை நீ துதித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை இல்லாமல் போக பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றையிலிருந்து நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் பிராக்டிக்கலாக உங்களுடைய வாழ்க்கையில செய்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். எல்லா பக்தர்களும் பவுலையும் சீலாவையும் என்ன செய்தார்கள்? சிறையிலே போட்டார்கள். சரிதானே? சிறையிலே போட்டார்கள். சிறையில் அவர்கள் சும்மா இருந்தார்கள். சிறை கை காலெல்லாம் அடித்திருப்பார்கள். வேதனை வலிகள் உண்டு. கைகளில் என்ன? சங்கலையினால் கட்டி போட்டிருந்தார்கள். கைகளும் கால்களும் சங்கலையினால் கட்டி போட்டிருந்தார்கள். சங்கிலி, அப்படித்தானே? சங்கிலியினாலே கை கட்டி போட்டிருந்தார்கள். தொழுமரத்தில் கட்டி போட்டிருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம என்ன செய்திருப்போம்? ஆண்டவரே, உமக்காக இவ்வளவு ஊழியெல்லாம் செஞ்சேன் ஆண்டவரே, அவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இப்போ பாருங்க கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட்டீங்களேன்னு சொல்லி புலம்பி தள்ளி இருப்போம். அப்படிதானே? ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? நடுராத்திரியில் எழும்பியிருந்தார்கள். ஹல்லேலூயா. நடுராத்திரியில் எழுப்புகிறார்கள். அவளை பாடு பாடு, நல்லா அந்த சங்கலையை கையில தட்டி அழகாக பாடினார்கள். நல்ல பாடினார். ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடியிருப்பார்கள். பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். பாடி துதித்து மகிமைப்படுத்தின பொழுது முதல்ல நடந்தது என்ன? கட்டுகள் எல்லாம் என்ன செய்தது? அவிழ்ந்தது என்று பார்க்க. எல்லாம் கட கட கடன்னு கீழே விழுந்தது. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் என்ன செய்தது? அசைந்தது. கதவு 1, கதவு 2, கதவு 3 எல்லாம் என்ன செய்தது? திறந்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய அதுதான் ஜெபத்திற்குள்ள வல்லமை. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களுக்கு எதிராக கட்டப்பட்டிருக்கிற எந்த கட்டுகளும் என்ன செய்யும்? அவிழ்ந்து போக பண்ணும். இங்க லாசரு இடத்துல லாசரு மரித்தான். 4 நாட்கள் ஆச்சு. ஆண்டவர் வராரு. சரிதானே? ஆண்டவர் வந்தாரு. அப்போ என்ன செய்த சொன்னார் தெரியுமா? முதல்ல கல்லை என்ன செய்யணும்? புரட்டி போடுங்கள். கல்லுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. நான் அதை இப்ப சொல்ல வரவில்லை. அது ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை மரித்து அடக்கம் பண்ணி கல்லறையில வைத்திருந்தார்கள். சரிதானே? அந்த கல்லை யார் புரட்டி போட்டது? தூதர்கள் புரட்டி போட்டார்கள். ஆனால் இந்த லாசருக்கு கல்லு வச்சது யாரு? அவங்க சொந்தக்காரங்க வச்சாங்க. அதனால நீ என்ன செய்ய? நீங்களே புரட்டி போடுங்க. நீங்க வச்ச கல்லு எதாவோ அதை நீங்க என்ன செய்யணும்? புரட்டி போடுங்கள். இயேசு என்ன செய்து? இயேசு அப்படியே உயிர்த்தெழுந்து சென்றார். லாசரு கிட்ட என்ன சொன்னாங்க? கட்டை அவிழ்த்து விடுங்கள். கட்டுறது யாரு? நீங்க தான் கட்டி வச்சிருக்க, சொந்தக்காரங்க தான் கட்டி இருப்பாங்க. அப்ப அந்த கட்டை என்ன செய்யணும்? முதல்ல நீ என்ன செய்யணும்? அவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எதிராக கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகளை நீங்க தான் அவுக்கணும்னா ஜபத்துல இந்த கல்ல புரட்டி என்று சொன்னால் ஹல்லேலூயா ஒரு விடுதலையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கள். ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன கட்டாக இருந்தாலும் சரி, பிசாசின் கட்டு எந்த கட்டுகளா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இயேசு வந்தா அந்த கட்டுகள் எல்லாம் என்ன செய்யும்? அவிழ்க்கப்பட்டு போகும். கட்டு அவிழ்க்கிற ஒரு ஆண்டவர் தான். என்ன கட்டாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையா? வேலை கிடைக்கவில்லையா? அது ஒரு கட்டுதான். பிசாசானவன் தடை பண்ணி வைக்கிற கட்டு. ஹல்லேலூயா. கணவன் ரட்சிக்கப்படவில்லையா? குடும்பத்திலே முன்னேற்றம் இல்லையா? பொருளாதாரத்திலே முன்னேற்றம் இல்லையா? தேவைகள் சந்திக்கப்படவில்லையா? அவைகள் எல்லாம் ஒரு கட்டுதான். நீ முழங்கால் படி போட்டு ஆண்டவரை நோக்கி பாரு. இயேசுவும் வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னா இந்த கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவிழ்த்து போடுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
Praise the Lord. Amen. Hallelujah. அடுத்தபடியாக நான்காவதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த புத்திமதியை மறந்துட்டு என்ன புத்திமதி? என்ன புத்திமதி? சிக்ஷைகள் வரும் பொழுது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. ஒரு புத்தியுள்ள ஆராதனை அதுதான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அதான் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில சிக்ஷைகள் வரும் பொழுது, தண்டனைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? அந்த சிக்ஷையை அற்பமாக எண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவர் தண்டிக்கிறார்னு சொன்னா அவன் எதுக்கு தண்டிக்கிறார்? பொன்னை போல நல்ல விலை உயர்ந்த ஒரு பொருளாக மாற்றுவதற்காகத்தான் தேவன் தண்டிக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சிக்ஷையை நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் தண்டிச்சா அது நல்லது. ஹல்லேலூயா. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் வாசியுங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, போதும், அவனை அவர் சிட்சிக்கிறார். இப்போ சிட்சை வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவருடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் உண்மையில என்ன இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே, தண்டனை வருதுன்னா, நம்மளுக்கு உபத்திரவங்கள் வருதுன்னா, கஷ்டங்கள் வருதுன்னா, நெருக்கங்கள் வருதுன்னா, நீங்களும் நானும் நினைத்து கொள்ள வேணும், கர்த்தர் உங்கள் மேல எப்படி இருக்கிறாராம்? அன்பா இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன், அன்பா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்கிறாரா தெரியுமா? அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? தூக்கி சுமக்கிறாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோளின் மேல் சுமக்குகிறாரா. அதான் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிறவர். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தோளின் மேலே உன்னை வச்சு சுமக்கிறார் என்ற அர்த்தம். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சிட்சிக்கும் பொழுது, தண்டனைகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணி சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தேவன் உங்களை எப்படி நடத்துகிறாராம்? சிட்சையை சகித்தால் நீங்கள் யாரு? யாரு? புத்திர. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தண்டனை நமக்கு பனிஷ்மெண்ட் வருதுன்னு சொன்னா அவருடைய அர்த்தம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகள். இப்போ பிள்ளைகள் ஒரு தப்பு பண்ணா என்ன செய்வோம்? ஒரு கிள்ளு கொடுப்போம். சில பிள்ளைகள் ஐஸ்கிரீம் கேட்கும். ஐஸ்கிரீம் போகிற இடத்துல ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும். கொடுக்கலன்னா அழும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி என்ன செய்யும்? அழும். அப்போ என்ன செய்யணும்? இல்லைடா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு என்ன வரும்? சளி வரும், இருமல் வரும், அப்புறம் காய்ச்சல் வரும், அப்புறம் வராதது வரும். அதனால என்ன செய்யக்கூடாது? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க. பிள்ளைகள் என்ன செய்யும்? அதெல்லாம் இல்லை, எனக்கு வேணும் 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 வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. 3வது நாள் ஆகும் என்ன வரும்? அதுக்கு சளி வரும், இருமல் வரும். அது கஷ்டம் தானே, பாடுகள் தானே. இதே போலத்தான் ஆண்டவர் சில வேளைகளில் நமக்கு சின்ன சின்ன நம்ம மீறும் பொழுது, ஏதாவது ஒரு தப்பு பண்ணும் பொழுது ஆண்டவர் சில தண்டனைகளை தருவார். அதை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. சிக்ஷைகளை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. காரணம் என்ன? நம் புத்திரர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதனால தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய புத்திரர்களாக நம்மை மாற்றுவதற்காகத்தான். ஆமென். கர்த்தர் இதை செய்கிறார். எபிரேயர் 12:11 வாசியுங்கள் வேகமாக. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இருக்க ஒரு நிமிஷம். எந்த சிட்சையும் எப்படி இருக்குமாம்? ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்குமாம்? சந்தோஷம் இல்ல, துக்கம் வரும். துக்கமா இருக்கும். இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி துக்கமா தான் இருக்கும். ஆனா வாசிங்க. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போ
என்ன தண்டனை ஆண்டவர் கொடுத்தாலும் அதுல நம்ம என்ன செய்யணும்? நம்ம பழகி அதில் காத்து நடந்து கொள்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அதுல ஆண்டவர் என்ன செய்வாராம்? நீதியான பலனை தருவாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. நீதியான பலனை தருவாரு. ஹல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 12:14 வாசியுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. யாரோ எல்லாரோட சமாதானமா இருக்கிறீங்களா? எல்லாரோட சமாதானமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அது நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, நீ செய்கிறது புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னால், உனக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செய்யணும்? யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். சமாதானம் ஆயிக்கோங்க. ஒண்ணுமே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, ஒரு தப்பு பண்ண ஒரு சாரி சொல்லி சமாதானம் ஆயிக்கோங்க. அங்க போண்டாமா அங்க போனும் இல்ல. யாவரோடும் சமாதானம். ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இந்த புத்தியுள்ள ஆராதனை நம்ம செய்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம யோசித்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவதாக ஒரு காரியத்தை கூடி சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ரோமர் 12:11 வாசியுங்கள். ரோமர் 12:11. எந்த சிட்சையும், ரோமர் 12:11. எந்த சிட்சையும், ரோமர் சிஸ்டர், ரோமர் வாசி. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பரவாயில்ல, சொல்லுங்களேன். அடுத்து புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆவியில அனலாயிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இது நம்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஆவியிலே அனலாய் இருக்கணும். வெளிப்படுத்தல் 3:15 கூட வாசியங்களை முடித்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? குளிரும் இல்லை அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆவியில் எப்படி இருக்க வேண்டும்? அனலா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா வாசிங்கள். வெளிப்படுத்தல் 3:12 வாசிங்கள். 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம். இந்த சம்பவங்களிலே நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். சிக்ஷையை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆவியிலே அனலாய் இருந்தா வாசிங்க. இப்ப வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம். இவற்றிலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ ஜெயம் எடுத்தால் புத்தியுள்ள ஆராதனை செய்தால், நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருந்தால், எல்லாவற்றையும் சகிக்கிற பலன் நமக்கு இருந்தால், சிக்ஷையை அற்பமா எண்ணாமல் இருந்தால், ஆவியில் அனலாயிருந்தால், கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, இவற்றிலே ஜெயம் கொள்ளுகிறவனை நான் என்னுடைய ஆலயத்தில் தூணாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஹல்லேலூயா எப்படி இருக்க வேண்டும்? நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த
பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்க கூடாது. எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். துன்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாரும் எழுப்பி நின்று வேக வேகமாக சகிக்க வேண்டும். சிக்ஷைகள் வரும் பொழுது அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 2 நிமிஷம் முடித்துடலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அலகள் படகில் ஆடிச்சென்னால் அல்லலொரல்பமும் இல்லேனிக்கே. அலகள் படகில் ஆடிச்சென்னால் அல்லலொரல்பமும் இல்லேனிக்கே. ஆழியும் மொழியும் நிர்மிச்ச நாதன் அபயமாயன் அருகிலுண்டே. ஆழியும் மொழியும் நிர்மிச்ச நாதன் அபயமாயன் അരുകിലുണ്ട്. വിശ്വാസ ജീവിത പടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസ ജീവിത പടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായക യേശുവേ നോക്കി വിശ്രാമ. എല്ലാ കരങ്ങളെ തട്ടി, എല്ലാവരും കരങ്ങളെ തട്ടി. വിശ്വാസനായക യേശുവേ നോക്കി വിശ്രാമാദേശത്ത് പോകുന്നു ഞാൻ. വിണ്ണീലൻ വീട്ടിൽ ഞാൻ ചെന്നു ചേരും. കണ്ണുനീരൊക്കെയും വന്നു മാറും. വീട്ടിൽ ഞാൻ ചെന്നു ചേരും. കണ്ണുനീരൊക്കെയും അന്നു തീരും. എണ്ണിയാൽ തീരാത്തതൻ കൃപകൾ വർണ്ണിച്ചു പാദത്തിൽ വീണിടും ഞാൻ. എണ്ണിയാൽ തീരാത്തവൻ കൃപകൾ വർണ്ണിച്ചു പാദത്തിൽ വീണിടും ഞാൻ. വിശ്വാസ ജീവിത പടകിலே யாத்திரை செய்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்து ஆமென் ஆண்டவருக்காக வாழ நம்ம ஒப்புக்கொடுப்போம். எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட எல்லா கரங்களை தட்டி. സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായക യേശുവേ നോക്കി വിശ്രാമദേശത്ത് പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായക യേശുവേ നോക്കി വിശ്രാമദേശത്ത് പോകുന്നു ഞാൻ. മരണ നിഴലിൽ താഴ്വരയിൽ ശരണമായെനിക്കേശുണ്ട്. മരണ നിഴലിൽ താഴ്വരയിൽ ശരണമായെനിക്കേശുണ്ട്. കരളലിഞ്ഞു എൻ കൈകൾ പിടിച്ചു താങ്ങി നടത്തുമൻ അന്ത്യം വരെ. കരളലിഞ്ഞു എൻ കൈകൾ പിടിച്ചു താങ്ങി നടത്തുമൻ അന്ത്യം വരെ. വിശ്വാസ ജീവിത പടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസ ജീവിത പടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായക യേശുവേ നോക്കി വിശ്രാമദേശത്തു പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായക യേശുവേ നോക്കി വിശ്രാമദേശത്തു പോകുന്നു ഞാൻ. എല്ലാ കരങ്ങളെ തട്ടി ആണ്ടവരെ ഭയപ്പെടുത്തുക. எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்தோட ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள ஆராதனை எங்களுக்கு செய்ய ஆண்டவரே, இந்த உலகத்துல பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை மறுதலிக்காமல் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்து
ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. சொல்லுங்க, எங்களுக்கு உதவி செய்தாலும் மாட்டவரே. இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. யார் யார் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை அவர்களுக்கு உதவி செய்தாலும் மாட்டவரே. நிவர்த்தி செய்தருள்வீராக. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் நிர்மலமாகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளால் நிறைத்திரள ஆண்டவரே. நாங்கள் இந்த வருகிற நாட்களில் ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள, ஒரு சமாதானமான, ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் ஆண்டவரே நாங்கள் விட்டு சமாதானமாய் உம்முடைய சன்னதியில் காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளிலும் நமது பிள்ளைகளை நிறைத்தருள்வீராக. இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தருள்வீராக. வியாதிகளுக்கு இவர்களை விலக்கி காத்துக் கொள்வீராக. நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு நல்லவர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. திரளான ஜனங்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே. பாஸ்டர் புனிதராஜுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதிலே கொடுக்கிற, தாங்குகிற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளால் நிறைத்தரலாம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் அவருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் தாண்டிந்து அவரை என்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் தாண்டிந்து அவரை என்றும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா. ஜெயந்தன் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அடுத்த செவ்வாய்க்கிழமை, மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் வாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.